ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடர் தொடர்பில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து. இப்பொழுதும் மனித உரிமை பேரவையுடைய தீர்மானத்துக்கு எதிராக அதற்கு கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் எங்கள் நாட்டின் பிரச்சனை நாங்களே தீர்ப்போம் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பொறுப்பு கூறுகின்ற கடமையை முழுமையாக நிறைவேற்றவில்லை. போர்க்குற்றங்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இம்முறையும் மனித உரிமை பேரவையுடைய தீர்மானம் தெளிவாக சொல்லுகின்றது. நாங்கள் அதை பலமாக ஆதரிக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் அதிகாரத்தால் அதன் வழிவந்த செல்வ செழிப்பால் அரச அனுசரணைகளினால் மயங்கி நிற்கின்றார்கள். கால அவகாசம் கொடுத்தால் தமக்கு அதுவரை நல்ல காலம் என்ற நோக்கில் கால அவகாசத்தை சிபாரிசு செய்யலாம். அவர்கள் தேர்தலில் நிற்காமலேயே அவர்கள் சிலருக்கு போனஸ் ஆசனங்கள் காத்திருப்பன. சுயநல காரணங்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குகின்றது. இதுதான் இன்றைய நிலை. முழுமையான உண்மையான விசாரணை இடம்பெற்று நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமுமான சி.வி. விக்னேஸ்வரன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிப்பதற்கான அறிக்கை ஒன்றினை வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். இதேவேளை 3 விடயங்களை முன்வைத்து தமிழ் கட்சிகள் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிஷேல் பெச்சலெட் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள்: இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30/1 மற்றும் 31/4 ஆகிய பிரேரணைகளை முழுமையாக அமல்படுத்துவதை தவறியமை, நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டாமை காரணமாகவும் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்படும் விசேட சர்வதேச தீர்ப்பாயத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்ற வகையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை ஆகியவற்றுக்கு பரிந்துரை செய்யுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையை கேட்டுக்கொள்ளுதல் உள்ளிட்ட சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன், தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தவிசாளர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரிடம் கையெழுத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் இந்த கடிதத்தில் கையெழுத்தினை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் புலம்பெயர் தமிழர்கள் ஈடுபட்டு வருவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தவிசாளர் M.K. சிவாஜிலிங்கம் கூறினார். எனினும் அவ்வாறான விடயம் இடம்பெறவில்லை எனவும் அது பொய்யான தகவல் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜெனீவாவிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தொடர்களில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இம்முறையும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ளார். இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஒரு நல்லுறவை பேணிக் கொண்டு இருக்கக்கூடிய மேற்கு இந்தியா போன்ற நாடுகளுடைய ஒத்துழைப்போடு மேலதிகமான 2 வருஷ கால அவகாசம் வழங்குறதுக்கு முயற்சிகள் தீவிரமடைந்திருக்கல. இன்னும் 2 வருஷ கால அவகாசம் கொடுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்றுற முயற்சியை ஞாபகப்படுத்துறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பெயரை பயன்படுத்தி இந்த விடயம் வரப்போகின்ற வாரக்கிழமை நடைபெற இருக்கிறதான் இந்தியான் யதார்த்தம். அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி மஹிந்த சமரசிங்க, கலாநிதி சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் ஆகியோர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் பங்கு பெற்ற உள்ளனர். தாம் இம்முறை ஜெனீவாவிற்கு சென்று நிலைமையை எடுத்துக் கூற உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதாக கட்சியின் தவிசாளர் M.K. சிவாஜிலிங்கம் உறுதிப்படுத்தினார். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கமும் இம்முறை மனித உரிமை பேரவை அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார். 2014 ஆண்டு தொடக்கம் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தொடர்களில் கலந்து கொண்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகமுமான அனந்தி சசிதரன் இம்முறை மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளவில்லை. தற்போது சமுர்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வரும் நிலையில் ஜெனீவா செல்வதற்கான அனுமதியை அமைச்சிடம் கோரிய போதிலும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டமையே இம்முறை அமர்வில் கலந்து கொள்ளாமைக்கான காரணம் என தெரிவித்தார். எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கை தொடர்பான பிரேரணை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிஷேல் பெச்சலேட்டினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யும் அறிக்கை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரிடம்
ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி அது பகிரங்கப்படுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் இலங்கையும் இணை அனுசரணை வழங்கிய தீர்மானத்தில் உள்ளடங்கிய விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பில் அறிக்கையில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க செயற்பாட்டிற்கான இணைப்பு செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டமை, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம், தேசிய நல்லிணக்க செயலகம் ஆகிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிக்கையில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொறுப்புக்கூறல் தொடர்பான செயற்பாடுகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறைந்த அளவு முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் செயற்பாட்டில் இலங்கை குறைந்த அளவிலான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதால் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.